ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாயில் மெக்கானிக்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணோம். அதுக்கான டிஸ்கஷன் தான். டெஸ்ட் எழுதாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம், டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ clay soil by 0 is found to be 60 kPa when tested is an unconfined compressive strength test. Then the major and minor principal stresses at failure respectively. இப்போ யூசிசி டெஸ்ட் தான் பண்ணுறோம், ஓகேங்களா. அதில் வந்து மேஜர் மைனர் பிளேனோட ஃபெயிலியர் பிளேன் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், யூசிசி டெஸ்ட்டில் வந்துட்டு சிக்மா 3 ஈக்குவல் டு கன்ஃபைனிங் ப்ரெஷர், ஓகேங்களா. கன்ஃபைனிங் ப்ரெஷர் வந்துட்டு ஈக்குவல் டு மைனர், இதுதான் வந்து மைனர் சிக்மா 3ங்கிறது. அப்போது அது வந்து 0. இதுதான் யூசிசி டெஸ்ட்டில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட். ட்ரையாக்சியல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்மா 3 வேல்யூ வந்து இருக்கும். அதே யூசிசி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரையாக்சியல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு அந்த சிக்மா 3 கன்ஃபைனிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துட்டு 0 எடுத்துக்கிறோம். அப்போது ஆன்சர் பார்க்காமலே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு மைனர் பிரின்சிபிள் வந்து 0 யூசிசி டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா. அடுத்து மேஜர் பிரின்சிபல் டெஸ்ட் வந்து பார்ப்போம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், யூசிசி டெஸ்ட்டில் வந்துட்டு மேஜர் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா QU ஈக்குவல் டு 2 times ஆஃப் CU, ஓகேங்களா. அப்போ சிஎஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 2 × 60 போட்டால் 120. அப்போ மேஜருங்கிறது பார்த்தீங்கன்னா 120, மைனருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0, ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். clay deposit suffers a total settlement of 10 cm with one-way drainage and then with 2 drainage it suffers a total settlement. இப்போது டோட்டல் செட்டில்மெண்ட் வந்து 10 cm கொடுத்துருக்காங்க, ஒன்-வே ட்ரைனேஜ் இருக்கப்போ. அதே 2-வே ட்ரைனேஜ் இருக்கிறப்ப அந்த டோட்டல் செட்டில்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரைனேஜ் பார்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா டைம் ஃபேக்டர், கன்சாலிடேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷனில் தான் உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன் இருக்கும், ஓகேங்களா. TV ஈக்குவல் டு CVT/D இந்த ட்ரைனேஜ் பார்த்து. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்போ செட்டில்மெண்ட்டுக்கும் ட்ரைனேஜ் பார்த்துக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது, இட் இஸ் ஆன் இன்டிபெண்டன்ட், ஓகேங்களா. அப்போ செட்டில்மெண்ட்டுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஓகேங்களா. அப்போது CC/1 + E0 E0/EF. அப்போ ப்ரெஷரு, கம்ப்ரெஷன் இண்டெக்ஸு, வாய்ட் ரேஷியோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா. அப்போது கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, clay deposit வந்து டோட்டல் செட்டில்மெண்ட் 10 cm ஒன்-வே ட்ரைனேஜ் இருக்கப்போ. இப்போ 2-வே ட்ரைனேஜ் இருக்கப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2-வே ட்ரைனேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இன்டிபெண்டன்ட் தான், ட்ரைனேஜ் கண்டிஷனை பொறுத்து இது வந்து இருக்காது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும், ட்ரைனேஜ் கண்டிஷனை பொறுத்து இல்லாததுனால அதே ஆன்சர் தான் வரும், 10 cm, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 soil have a flow index 9 and 6 respectively, then which soil has better strength as a function of water content. இப்போது ஃப்ளோ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, IF வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. IF வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 9, இன்னொன்றுக்கு வந்து 6. இதில் எந்த சாயில் வந்து பெட்ரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாட்டர் கண்டென்ட்டை பொறுத்தளவு. இப்போ ஃப்ளோ இண்டெக்ஸ் வந்து எதில் வந்து நம்ம கண்டுபிடிப்போம், அட்டர்பர்க் லிமிட்டில் வந்து கேசகிராண்ட் ஆப்பரேட்டஸில் வந்து லிக்விட் லிமிட் கண்டுபிடிப்போமா, அதில் இருந்து தான் வந்துட்டு நம்ம ஃப்ளோ இண்டெக்ஸ் கண்டுபிடிப்போம் அந்த கிராஃபில் இருந்து, ஓகேங்களா. அந்த கிராஃபில் வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும், W1 - W2 log N2/N1. இந்த ரிலேஷனை வச்சு தான் வந்து IF கண்டுபிடிப்போம், ஓகேங்களா. அப்போது இந்த IFங்கிறது வந்துட்டு எதுக்குன்னா சாயிலோட சியர் ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான், ஓகேங்களா. அப்போ சாயிலோட சியர் ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேஷன் என்ன, IFக்கு IF ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சியர் ஸ்ட்ரென்த், ஓகேங்களா. IF ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சியர் ஸ்ட்ரென்த். சியர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா IF வந்து கம்மியாக இருக்கும், சியர் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா IF வந்து மேக்ஸிமமாக இருக்கும், ஓகேங்களா. அப்போது இதில் வந்து பாருங்கள், 9க்கு அதிகமாக இருக்குமா, 6க்கு அதிகமாக இருக்குமா, 6க்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன, B, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, as per Indian standard soil classification system of a sample of silty clay with a liquid limit 40% and plastic index 28%, அப்போது classified of soil. அப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிக்விட் லிமிட் வந்து 40%, பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் வந்து 28%. அப்போ அது என்ன டைப் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. CHனா ஹைலி கம்ப்ரெசிபிள் கிளே, CIனா இன்டர்மீடியேட் கம்ப்ரெசிபிள் கிளே, CLனா லோ கம்ப்ரெசிபிள் கிளே. இதில் ரெண்டுக்குமே லோ கம்ப்ரெசிபிள் சிங்கிறது வந்து கிளே, எம்னா சில்ட்டு, அப்போ லோ கம்ப்ரெசிபிள் சில்ட்டு. அப்போ இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஓகேங்களா. லிக்விட் லிமிட் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் IP வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா.
ஐபி வேல்யூ எவ்வளவு 28%, லிக்யூட் லிமிட் எவ்வளவு 40%. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் இதில் பாருங்களேன், ஹை கம்ப்ரெசிபிள், இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிள், லோ கம்ப்ரெசிபிள் இருக்குது. அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு கொடுக்கலாம். அப்போ லிக்யூட் லிமிட் வந்து 40% வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், லிக்யூட் லிமிட் 40%னா அப்போது லிக்யூட் லிமிட் வந்துட்டு 35% வரை இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, லோ கம்ப்ரெசிபிள். அதே 35ல் இருந்துட்டு 50 வரை இருந்துச்சுன்னா என்னது, மீடியம் கம்ப்ரெசிபிள். அப்போது கிரேட்டர் தென் 50 இருந்துச்சுன்னா அது என்னது, ஹை கம்ப்ரெசிபிள். ஓகேங்களா, அப்போது நம்மளுக்கு வந்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 40 கொடுத்துருக்காங்க. அப்போ அது எதில் வரும், மீடியமில் வருமா. அப்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இதுலேருந்து, கண்டிப்பாக வந்துட்டு மீடியம், இன்டர்மீடியட். ஓகேங்களா, ஹை கிடையாது, லோ கிடையாது, இன்டர்மீடியட். ஓகேங்களா, அப்போது ஐ தான் வந்து வரும் லிக்விட் லிமிட்டை வச்சு. அப்போ இதில் ஐ எதில் இருக்குது, பியில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும், பி. அப்படி இல்லையா, உங்களுக்கு இன்னொரு ரிலேஷன் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து ஹை கம்ப்ரெசிபிள், இன்டர்மீடியட், லோ இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கிளேன் கொடுத்துருக்காங்க. அப்போ கிளேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஐபி வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் 4 அப்படின்னா அது வந்து சில்ட்டு. ஓகேங்களா, அதே ஐபி வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் 7 அப்படின்னா அது வந்து கிளே. அப்போது இது வந்து ஐபி வேல்யூ வந்து இதிலேருந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியும் ஐபி ஈக்குவல் டு லிக்யூட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். ஓகேங்களா, இப்போ ஐபி வேல்யூ வந்து இதில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதோட ரிலேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் லிமிட் கிடச்சிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐபி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, ஐபி ஈக்குவல் டு 0.73 லிக்யூட் லிமிட் மைனஸ் 20. லிக்யூட் லிமிட் 40 கொடுத்துருக்காங்களா, அப்போ இதில் 20 வரும். அப்போ ஐபி வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும், 15.6. அப்போ கிரேட்டர் தென் 7, அப்போ கிளே. அப்போ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் என்னது, இன்டர்மீடியட் கிளே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். The observations of a standard penetration test are reported 10, 15, 20. Assuming correction of overburden not required and correction for dilatancy only is required, the corrected n value is. இப்போ வந்து எஸ்பிடி டெஸ்ட் பண்ணுறோம். எஸ்பிடி டெஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும் ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஒவ்வொரு 30 சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ப்ளவுஸில் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 10 ப்ளவுஸில் போகுது, செகண்ட் வந்து 15, தேர்ட் வந்து 20. அப்போ வந்து டயல்டென்சி கரெக்ஷன் வந்து இதில் வந்து ஓவர் பர்டன் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, டயல்டென்சி மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு டயல்டென்சி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், 15 இன்ட்டு ப்ளஸ் n மைனஸ் 15 டிவைடட் பை 2. இதுதான் வந்து டயல்டென்சி கரெக்ஷனுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, 15 ப்ளஸ் n மைனஸ் 15 டிவைடட் பை 2. இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10, 15, 20. அப்போது நம்ம எப்போவுமே எஸ்பிடி டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 30 சென்டிமீட்டரை வந்து நெகுலேட் பண்ணிக்கிறோமா, கணக்கில் எடுத்துக்க மாட்டோமா. அப்போ அந்த 10 வந்து விட்டுறணும். அடுத்து ரெண்டாவது 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும். 15 மைனஸ் 15 போட்டிங்கன்னா 0/2 ஆன்சர் வருது. அடுத்து மூணாவது கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ப்ளவுஸு, 20 ப்ளஸ் 15, 35 ப்ளவுஸ். ஓகேங்களா, அப்போது நம்மளுக்கு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, 15 ப்ளஸ் n, 20 ப்ளஸ் 15 எவ்வளோ, 35 மைனஸ் 15 டிவைடட் பை 2. அப்போது 15 ப்ளஸ் 35 15 போச்சுன்னா 20 டிவைடட் பை 2. அப்போ 10. அப்போது 15 ப்ளஸ் 10 எவ்வளவு, 25. ஓகேங்களா, அப்போது கரெக்ஷன் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, கரெக்ஷன் எவ்வளோ ப்ளஸ் 25 ப்ளஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள். When the water level in the lake or tank rises, the effective stress at any depth in the soil below is. ஓகேங்களா, இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லேக்கோ இல்லை டேங்கோ இருக்குது, அதோட வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். எவ்வளோ டெப்த்துக்கு வேணாலும் 5 மீட்டரோ 10 மீட்டரோ எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போது சாயிலுக்கு பிலோவில் வந்துட்டு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, சேஞ்ச் ஆகுதா, டபுள் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது இதுதான் கிரவுண்ட் லெவல். ஓகேங்களா, கிரவுண்ட் சர்ஃபேஸு. இப்போது இதுக்கு மேலே தான் வந்துட்டு
லேக்கோ ரிவரோ இருக்குது. இப்போ வந்து 5 சென்டிமீட்டருக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதை 10 சென்டிமீட்டருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே வந்துட்டு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, அன்சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு. நம்மளுக்கு தெரியும் கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்துட்டு எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் டஸ் நாட் சேஞ்ச் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் என்ன? எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த இதில் எவ்வளோ தான் நீங்கள் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலுமே டெப்த்துக்கு மேலே இங்கே இந்த இடத்துல போர் வாட்டர் ப்ரெஷரில் சேஞ்ச் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி இது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் இருக்குமா? இருக்காது. நீங்கள் பிலோ த கிரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர் லெவலை வந்து லேக் ஆர் டேங்கில் வந்து ரைஸ் பண்ணுறோம். அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து சாயிலுக்கு கீழே எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அப்போ கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்து நம்ம என்ன தான் வந்துட்டு வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலும் கீழே ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இருக்காது. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் இதுக்கு? அன்சேஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பாருங்கள். The change in the vertical stress in the soil mass estimated by Boussinesq equation when Poisson ratio of soil changes from 0.3 to 0.5 will be. இப்போது பாய்சான் ரேஷியோ வந்து 0.3லேருந்து 0.5 போகுது. அப்போ வந்து பவுசினஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு பவுசினஸுக்கு வந்து ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு தெரியும் Q/Z² இன்ட்டு KA அப்படின்னு பார்ப்போம். KAக்கு பதிலாக என்ன போடுவோம்? KAக்கு பதிலாக என்ன வேல்யூ போடுவான்? 3/2π இன்ட்டு 1/1 + R/Z the whole square whole power 5/2ன்னு போடுவோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல மியூ எங்கேயாவது இருக்கா? பாய்சான் ரேஷியோ மியூ எங்கேயாவது இருக்கா அந்த ஃபார்முலாவில்? அப்போது மியூவே கிடையாது. அப்போது பவுசினஸ் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பாய்சான் ரேஷியோ வந்து தேவையே கிடையாது. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? அன்சேஞ்சு. அப்போது பவுசினஸ் ஈக்குவேஷனுங்கிறது டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாய்சான் ரேஷியோ அண்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்சான் ரேஷியோவும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, அதே மாதிரி ஈயவும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? அன்சேஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் தி எனர்ஜிஸ் இம்பார்ட்டட் டு எ சாயில் சாம்பிள் modified Proctor compaction test and the standard Proctor compaction test. இப்போது ஸ்டாண்டர்ட் Proctor compaction டெஸ்ட்டுக்கும் மாடிஃபைட் Proctor compaction டெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம ரெண்டையுமே பார்ப்போம். SPT மாடிஃபைடு Proctor டெஸ்ட். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோனா SPTங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் சாம்பிளில் 25 ப்ளவுஸ் டேம்பர்ஸை வச்சு ப்ளோ கொடுப்போம். ஓகேங்களா? இதில் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 லேயரில் 25 ப்ளவுஸாக காம்பேக்ட் பண்ணுவோம். இதில் வந்து 2.6 kg அந்த டேம்பிங் ராடு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹைட் ஆஃப் வால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31 சென்டிமீட்ரு. ஓகேங்களா? இதே மாடிஃபைடு Proctor டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு மோல்டு கெப்பாசிட்டி எடுத்துக்கிறோம். 5 லேயரில் வந்துட்டு 25 டைம்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் கொடுப்போம். அதே மாதிரி இதில் வந்து டேம்பிங் ராடு எவ்வளோ யூஸ் பண்ணுவோன்னா 4.9 kg யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 4.9 kg. அதே மாதிரி ஹைட் ஆஃப் வால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்ரு. அப்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4.9 kg 45 சென்டிமீட்டர் ஹைட் ஆஃப் வால் அதிகமாக கொடுக்குறோமா? அப்போது இதுக்கு வந்து இது வந்து காம்பாக்ஷன் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்குமா? அப்போது அது வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அதான் கொஸ்டின். எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னா 4.55 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது மாடிஃபைடு Proctor டெஸ்ட்டுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். அது எவ்வளோ டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4.5 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மெத்தட் ஆஃப் ஸ்லைசஸ் இஸ் அப்ளிகபிள் டு. இது ஒன்றும் கிடையாது. மெத்தட் ஆஃப் ஸ்லைஸ் வந்து ஹோமோஜீனியஸ் சாயில் தான். இப்போ வந்து இது வந்து ஒரு அசம்ஷன் தான், அதனால் டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். எந்த அசம்ஷனாக இருந்தாலும் சாயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோஃபி அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போது மெத்தட் ஆஃப் ஸ்லைசஸ்ங்கிறது ஹோமோஜீனியஸ் சாயிலுக்கு தான் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கோர் கட்டர் மெத்தட் ஃபார் டிட்டர்மினிங் இன்சைட் டு யூனிட் வெயிட் ஆஃப் சூட்டபிள் ஃபார். யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் கண்டுபிடிக்கிறது வந்து கோர் கட்டர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்.
அதே மாதிரி இன்னும் வந்துட்டு வேறு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் கோர் கட்டர் மெத்தடுங்கிறது வந்து எதுக்கு வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது கோர் கட்டர் மெத்தட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சாயில் கண்டெய்னிங் கிராவல் பார்ட்டிகல்ஸ்க்கா, ஸ்டிஃப் கிளேஸ்க்கா, சாஃப்ட் கொய்சிவ் சாயில்ஸ்க்கா, சாண்டி சாயிலுக்கா. ஓகேங்களா? இப்போ கோர் கட்டர் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபீல்டு டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபீல்டில் தான் பண்ணுவோம். அப்போது இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்டு ஃபைன் சாயிலுக்கு. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். ஓகேங்களா? சாஃப்ட் கொய்சிவ் சாயிலுக்கு தான் வந்து கோர் கட்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சாண்டி சாயிலுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்டி சாயிலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சாயில் கண்டெய்னிங் கிராவல் பார்ட்டிகளுக்கும் இதுதான் வரும். ஓகேங்களா? இது ரெண்டுக்குமே சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸ்டிஃப் கிளேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூனிட் வெயிட்லாம் கண்டுபிடிக்கணும்னா எஸ்பிடி டெஸ்ட் தான் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ கோர் கட்டர் மெத்தட் எதுக்காக பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கொய்சிவ் சாயிலுக்கு தான். இப்போது சாயில் கண்டெய்னிங் கிராவல் பார்ட்டிகல் சாண்டி சாயில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு த மேக்ஸிமம் கான்டாக்ட் ப்ரெஷர் ஆஃப் எ ரிஜிட் ஃபூட்டிங் ஆன் எ கொய்ஷன்லெஸ் சாயில் வில் பி அட். இப்போ வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிஜிட் ஃபூட்டிங் வந்து கொய்ஷன்லெஸ் சாயிலுக்கு வந்து மேக்ஸிமம் கான்டாக்ட் ப்ரெஷர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொய்ஷன்லெஸ் சாயிலில் ரிஜிட் ஃபூட்டிங் போடுறோம். அப்போது மேக்ஸிமம் கான்டாக்ட் ப்ரெஷர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபூட்டிங்கோட எட்ஜில் இருக்குமா, சென்டரில் இருக்குமா, இல்லை சென்டருக்கும் எட்ஜுக்கும் நடுவில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டு ஃபூட்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங்கு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஃபூட்டிங். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு சாயில் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்சிவ் சாயிலு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்ஷன் லெஸ் சாயிலு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அப்போது ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங் ரிஜிட் ஃபூட்டிங் ரெண்டு இருக்குது, கொய்சிவ் சாயில் கொய்ஷன் லெஸ் சாயில்னு ரெண்டு இருக்குது. அப்போது ஃப்ளெக்சிபிள் கொய்சிவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி லோடு வந்து ஆக்ட் ஆகுனா இந்த பல்பு ஷேப்பில் இருக்கும். இதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே ரிஜிட் ஃபூட்டிங்கை வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ரிஜிட் ஃபூட்டிங் கொய்சிவ்னா இந்த மாதிரி இருக்கும், கொய்ஷன் லெஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போது மேக்ஸிமம் கன்ஃபைனிங் ப்ரெஷர் வந்து இங்கே எங்கே இருக்கும்? சென்டரில் இருக்கும். ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங் கொய்சிவ்னா. இதே கொய்ஷன் லெஸ்னால் எங்கே இருக்கும்? எட்ஜில் இருக்கும். ஓகேங்களா? அப்போது ரிஜிட் ஃபூட்டிங்கில் கொய்சிவ் சாயில்லாம் எங்கே இருக்கும்? எட்ஜில் இருக்கும். கொய்ஷன் லெஸ்னால் எங்கே இருக்கும்? சென்டரில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த 4 டயக்ராம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே இந்த மாதிரி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட்டில் எஃப் தானே வரும். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஃப்ளெக்சிபிள், ரெண்டாவது ரிஜிட். இந்த ஒரு பல்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளெக்சிபிள் கொய்சிவுக்கு வந்து இந்த மாதிரி பல்ப் ஷேப்பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற 3 ஈஸியாக போட்டுடலாம். இன்னொரு டயக்ராம் இந்த மாதிரி தான் வரும். அது கீழே உள்ளதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி போட்டிங்கன்னா அதோட இதான் வந்து இந்த கான்டாக்ட் ப்ரெஷர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? அதில் கான்டாக்ட் ப்ரெஷர் ரிஜிட் ஃபூட்டிங் கொய்ஷன் லெஸ்ஸு. அப்போ வந்து என்னது? பி தான் ஆன்சர். சென்டரில் அந்த டயக்ராமில் பார்த்தோம்ல கொய்ஷன் லெஸ்ஸுக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கொய்சிவ் சாயிலுக்கு வந்து எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்போது கொய்சிவ் சாயில்னால் எட்ஜு, கொய்ஷன் லெஸ்னால் சென்டர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில் 38% லிக்விட் லிமிட் இஸ். நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில் வந்து 38%, லிக்விட் லிமிட் வந்து 50%. அதோட பிளாஸ்டிக் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30%. பேஸ்டு ஆன் லிக்விட் லிமிட்டை வச்சு சாயிலை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்தோம். சரிங்களா? பேஸ்டு ஆன் லிக்விட் லிமிட்டை வச்சு நம்ம வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணோம்? 35% லெஸ் தென் அப்படி இருந்தால் அது வந்து லோ. 35 to 50 இருந்தால் அது வந்துட்டு என்னது? மீடியம் ஆர் இன்டர்மீடியட். அதே கிரேட்டர் தென் 50 இருந்தால் அது என்னது? ஹை. அப்போ நம்மளுக்கு எங்கே 50 தான் கொடுக்குது. இதில் வந்துட்டு லிக்விட் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50% கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் லிக்விட் லிமிட்டை வச்சு தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? மீடியம். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு தெர்சாகி தியரி
the ultimate bearing capacity at the ground surface for purely cohesive soil and for a smooth base stiff footing. வந்து பியூர்லி கொய்சிவ் சாயிலு ஸ்மூத் பேஸாக இருக்குது, ஸ்டிஃப் ஃபூட்டிங்காக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு வந்து என்ன கேட்குறாங்க, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி தெர்சாய் ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், சிஎன்சி ப்ளஸ் காமாடி என்கியூ ப்ளஸ் 0.5 காமா பி என் காமா அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்சி என்கியூ என் காமா இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர்ஸ். இது எதை பொறுத்து இருக்குன்னா பை, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், பையை டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இது மூணுமே இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்துட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க, பியூர்லி கொய்சிவ் சாயில் ஸ்மூத் பேஸ் ஸ்டிஃப் ஃபூட்டிங். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, அது எதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபூட்டிங்க்கு. ஓகேங்களா, அப்போ இந்த ஸ்டிஃப் ஃபூட்டிங்க்கு வந்து கேட்டிருக்காங்க, கேட்டது ஸ்டிஃப் ஃபூட்டிங், நம்ம பார்த்த ஃபார்முலா கண்டினியூஸ் ஃபூட்டிங். ஓகேங்களா, அப்போது ஸ்டிஃப் ஃபூட்டிங்க்கு வந்து சிஎன்சி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.14 சி. ஓகேங்களா, இதில் வந்துட்டு பியூர் கொய்சிவ் சாயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்போ பையை வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா, அப்போ வந்து உங்களுக்கு என்கியூவோட வேல்யூ வந்து 1 வரும், என்காமா வேல்யூ வந்து 0 வரும். ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு என்சியோட வேல்யூ வந்து 5.14. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் ஃபூட்டிங்க்கு. இதே உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ஃபூட்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, கண்டினியூஸ் ஃபூட்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா, ஸ்டிஃப் ஃபூட்டிங் கொடுத்ததுனால உங்களுக்கு 5.14. இதே கண்டினியூஸ் ஃபூட்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5.7. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த பெர்மியபிலிட்டி ஆஃப் எ சாயில் டெபாசிட் இன்சைட் கேன் பி பெஸ்ட் அப்டைன்ட் ஃப்ரம். இப்போ வந்து நாலுமே ஃபாலிங் ஹெட் பெர்மியோமீட்டர், கான்சன்ட்ரேட் பெர்மியோமீட்டர், பம்பிங் டெஸ்ட், நன் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா, இதில் வந்து பெர்மியபிலிட்டி வந்து எதில் வந்துட்டு கண்டுபிடிச்சா பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபாலிங் ஹெட் பெர்மியோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, கொய்சிவ் சாயிலுக்கு பண்ணுறது. ஓகேங்களா, பெர்மியபிலிட்டி வேல்யூ கே வேல்யூ வந்து 10 பவர் -2 to -4 அந்த லெவலில் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா கொய்ஷன் லெஸ் சாயிலுக்கு பண்ணுறது. ஓகேங்களா, உங்களுக்கு கே வேல்யூ வந்து 10 பவர் கிரேட்டர் தேன் 10 பவர் -4க்கு வந்து பண்ணுறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஹெட் பெர்மீட்டர். ஓகேங்களா, பம்பிங் டெஸ்ட் வந்து தான் பார்த்தீங்கன்னா பம்பிங் டெஸ்ட்லேயே 2 இருக்குது, பம்பிங் அவுட்டு, பம்பிங் இன்னு. சரிங்களா, பம்பிங் அவுட்டு, பம்பிங் இன்னு, இதில் 2 இருக்குது. இந்த பம்பிங் டெஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா பெர்மியபிலிட்டி வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அப்போது பெஸ்ட் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பிங் டெஸ்ட். இது ஃபாலிங் ஹெட்டுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கொய்சிவ் சாயிலுக்கு, கான்சன்ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா கொய்ஷன் லெஸ் சாயில். நெக்ஸ்ட்டு த கிளே சாயில் குரூப் தட் டஸ் நாட் ஸ்வெல் அண்டர் த வெட் கண்டிஷன். வெட் கண்டிஷனில் வந்து எது ஸ்வெல் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஆன்சர் வந்து கையோலினைட். ஓகேங்களா, மூணையுமே வந்துட்டு நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. கையோலினைட்டு, இல்னைட்டு, மோனோமோர்லேட். ஓகேங்களா, இதுக்கு வந்து நோ ஸ்வெல்லிங், இதுக்கு வந்து மீடியம் ஸ்வெல்லிங், இதுக்கு வந்து ஹை ஸ்வெல்லிங். ஓகேங்களா, இதுக்கு ஸ்வெல்லிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30% இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 30 to 80% இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 1400% வரை இருக்கும். மோனோமோர்லேட்டரோட ஸ்வெல்லிங் கண்டிஷன் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, அப்போது ஸ்வெல்லிங் வந்துட்டு வெட் கண்டிஷனில் எதுக்கு இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையோலினைட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ சாயில் சாம்பிள் இன் விச் த டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் கிரெயின்ஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் சாம்பிள் இருக்குல்ல, அது வந்து எதுக்கு இருக்கும்னா 2 times ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போது டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் வந்து 2 times ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போரோசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது நம்மளுக்கு போரோசிட்டிக்குன்னா என்ன ஃபார்முலா தெரியும், n = E / 1 + E. அப்போ E எவ்வளோன்னு தெரியும்ல, அப்போ ஈக்கு ஃபார்முலா என்ன, வாய்ட் ரேஷியோ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு தி வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சோமா, வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் டு 2 times ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்.
அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து எவ்வளோ போடலாம், விவி ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு, இதுலேருந்து விவி கண்டுபிடிச்சா VS/2 வருமா, அப்போது 1/2 போடலாமா, அப்போது 0.5. ஓகேங்களா. அப்போ E ஈக்குவல் டு 0.5. E ஈக்குவல் டு நாங்கள் இந்த பேஜில் புதுசாக எழுதலாம். நம்மளுக்கு தெரியும் E ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு தி வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் நம்ம V ஈக்குவல் டு 2VVன்னு பார்த்தோம். அப்போ வந்து உங்களுக்கு Vக்கு பதிலாக என்ன போடலாம், 1/2 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 0.5. ஈயோட வேல்யூ வந்து 0.5. அப்போ N ஈக்குவல் டு 0.5 டிவைடட் பை 1 + 0.5. ஓகேங்களா. அப்போ 5 டிவைடட் பை 15. அப்போ 1/3. 1/3னா என்ன, 0.33. பர்சன்டேஜில் போடுறப்போ உங்களுக்கு என்ன வரும், 33.33 வரும். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன, டி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்ப்போம். A sandy soil has an angle of internal friction 30 degree. What will be the earth pressure coefficient? Coefficient of earth pressure at restல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. Coefficient of earth pressure at rest. அப்போது at restல coefficient of earth pressure K0 எவ்வளவு, mu divided by 1 - mu. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது, ஜாக்ஸ் ஃபார்முலா 1 - sin π. அப்போது பை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்களா. அப்போது sin 30 என்ன, 0.5. அப்போ 1 - 0.5 0.5. அப்போ ஆன்சர் என்ன, 0.5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ரோலர் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் காம்பேக்ஷன் ஃபார் கிராவலி சாண்ட் மிக்சர் வித் 25% ஃபைன். கிராவலோட 25% வந்து ஃபைன் சாண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து எந்த வைப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம வந்து பார்ப்போம், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் வீல் ரோலர் தான். ஓகேங்களா. ஆன்சர் வந்து ஸ்மூத் வீல் ரோலர் தான். சீ ஃபுட் ரோலர் அது எதுக்காக பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபைன் சாயில். ஓகேங்களா. கொய்சிவ் சாயலுக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ரோலர். வைப்ரேட்டர் ரோலர் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொசிஷன் லெஸ்ஸு கிராவல். ஓகேங்களா. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டிங் ரோலர். ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிராவலோட 25% வந்து ஃபைன் சாண்ட். அப்போது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ மிக்ஸ் ஆனதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்மூத் வீல் ரோலர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பியூர்லி கொய்சிவ் சாயில்னால் என்ன யூஸ் பண்ணுவோம், சிப் ஃபுட் ரோலர். அதே வந்துட்டு கிராவலி மிக்ஸ்னால் வைப்ரேட்டிங் சாண்டு கிராவல் இதுக்கு. ஓகேங்களா. த ட்ரை டென்சிட்டி ஆஃப் சாயில் ஸ்பெசிமென் 1.818 g/cu ஃபைண்ட் த ஸ்ரிங்கேஜ் ரேஷியோ. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்ரிங்கேஜ் ரேஷியோனா என்ன, ஸ்ரிங்கேஜ் ரேஷியோ ஈக்குவல் டு காமா டி டிவைடட் பை மாய்ச்சர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா. அப்போது மாய்ச்சர் கண்டென்ட் வந்து இதில் இல்லை, ட்ரை டென்சிட்டி. அப்போது ஸ்ரிங்கேஜ் ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், காமா டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ அதுதான் ஆன்சர். அப்போது 1.818ன்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி இதில் 1.82 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸ்ரிங்கேஜ் ரேஷியோ ஈக்குவல் டு காமா டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த குரூப் எஃபிஷியன்சி ஆஃப் எ 4-pile குரூப் ஃபார்மிங் எ ஸ்கொயர் கான்ஃபிகரேஷன் அஸ் கால்குலேட்டட் யூஸிங் ஃபெல்ஸ் ரூல்ஸ் வில் பி. இப்போ வந்து குரூப் ஆஃப் பைல் இருக்குது. ஓகேங்களா. குரூப் ஆஃப் பைல்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்கொயரில் இருக்குது, 4 இது 1 2 3 4. அப்போ இது இதோட கனெக்ட் ஆகும், இது இதோட கனெக்ட் ஆகும், இது இதோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது ஒரு பைலுங்கிறது பார்த்திங்கன்னா 3 பைலோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு ஃபெல்ஸ் ரூல்ஸ் என்ன சொல்லுது, 1 - நம்பர் ஆஃப் கான்டாக்ட் பைல் டிவைடட் பை 16. ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு 1 - ஒரு பைல் எத்தனை நம்பர் ஆஃப் இதோட கான்டாக்ட் ஆகிருக்கு, 3. அதான் டயக்ராமில் போட்டு காமிச்சேன், டிவைடட் பை 16. இப்போ உங்களுக்கு என்ன வரும், 13/16. ஓகேங்களா. ஆமாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.